வழியை நம்ம போயிருந்தாலும் இந்த உலகத்தினுடைய சுபாவத்தை நம்ம மிஸ் பண்ண முடியாது. அது நம்மளை சர்ப்ரைஸ் தான் உயிரை எடுத்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். கவனிங்க, யூ ஹேவ் a total confusion. இந்த பரிசுத்தமா இவ்வளவு நேர்மையா இருக்கிறோம், அப்போ கூட இவ்வளவு ஒரு இடத்துல அப்போ நான் தப்பா பண்ணான்ற ஸ்டேட்டஸ் சொல்ல வந்துடும். நான் பாவத்தில் இருக்கிறனான்ற ஸ்டேட்டஸ் சொல்ல வந்துடும். இந்த நேரத்தில் பாவத்தில் நான் பாவம் செய்யறது எனக்கு ஒத்துக்கிறது இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை. நான் பாவம் செஞ்சேன்னா அதை நான் என்னாலே ஒத்துக்க முடியறதில்ல. இப்படிதான் நம்ம வாழ்ந்து இருக்கிறோம். பல நேரத்தில் நம்ம அறியாதே ஒரு கேன்சர் நம்ம கிட்ட ஒட்டி நிற்போம். ஸோ அது கொஞ்சம் உஷாராக நம்மலாம் பேலன்ஸ் பண்ணிக்கின்னு கிறிஸ்துக்குள்ளாக பலப்பட்டுக்கின்னு பரலோகத்தில், அதாவது தேவன் என்ன நடத்துறாரோ இப்போ நம்ம கூட நடத்தி இருக்கிறார். எதுவும் மறைவா இல்லை. அதனால உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நான் மறுபடியும் போன வாரம் சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்றேன். we are the miniature of God. கர்த்தர் எப்படா இவ்வளவு பெரிய ஆண்டவரா, இப்படிடா ஒரு ஒருத்தர் மட்டும் இப்படிடா இருக்க முடியும், இப்படி அந்த கதை. see you will have total confusion. கடவுளுக்கு எப்படா அவர் மட்டும் இப்படி இருக்க முடியும், அவன் ஒருத்தர் தான் இருப்பாரா, இப்படிதான் இருக்க முடியுமா, இப்படி அதை புரிஞ்சுக்கணும்னா அதனுடைய ஜஸ்ட் சாம்பிள் தான். சப்போ அந்த என்ன டவுட் இருக்குதோ அது உங்ககிட்ட நீ தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இதுக்கு மேல கிளாரிட்டி எதுவும் வராது. வசனங்களும் அவ்வளவு கிளியரா தான் இருக்கும். அதனால இதெல்லாம் கர்த்தர் அவ்வளவு ஒரு மேன்மையா வச்சிருக்கிறாரு. அது கொண்டு போற வரைக்கும் நமக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையை நம்ம மேற்கொண்டு சார்ட் அவுட் பண்ணணும். எப்படி வாழணும், எப்படி இதை சால்வ் பண்ணணும், எப்படி இதுக்கு 70 வயசு 80 வயசு ஆயிடுச்சுனாக்கா என்ன பண்றது? இந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்கே நம்ம இவ்வளவு வயசு ஆயிடுச்சுன்னா அனுபவிக்கிறது எப்போ? அதனால நல்ல இடத்துல இருக்கிறோம், நல்ல ஒரு மெசேஜ் இருக்கிற இடத்துல இருக்கிறோம், நல்ல வசனங்கள் கொடுக்கப்படுற இடத்துல இருக்கிறோம். சீக்கிரமா உங்க வாழ்க்கையிலே அதிகமான ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கிறோம்னா நீங்க மாறுங்க. ட்ரைனிங்லேயே நீங்க உங்க லைஃபை நீங்க போய்க்கிறாங்க. வெறும் கஷ்டத்திலேயே தப்பு பண்றது, மறுபடியும் சீர்படுறது, தப்பு பண்றது, சீர்படுறது, இந்த உதப்பட்டு உதாரத்திலேயே நம்ம 10 காலங்களை முடிச்சிருந்தது வேண்டாம். சீக்கிரமா சந்தோஷத்தை அனுபவிங்க, ஆசீர்வாதத்தை அனுபவிங்க, குடும்பத்தை அனுபவிங்க, நல்ல வாழ்க்கை அனுபவிங்க. உலகத்தில் இன்னும் ரசிக்க வேண்டியது ரொம்ப இருக்குது, பார்க்க வேண்டியது ரொம்ப இருக்குது, ஆசீர்வாதங்கள் பெற வேண்டியது ரொம்ப இருக்குது. அதெல்லாம் ஒரு காரணத்துக்குள்ளவே இருக்கிறோம். சபை போறவனால நான் இப்படி தான் வந்துருக்கிறோம் ரோட்ல கூட, அது கூட தப்பு. யூ ஷுட் ஹேவ் a balance. எல்லாத்துலயும் பேலன்ஸ் இருக்கணும். அதுக்காக நம்ம பாட்டி வச்சு போட்டு இஷ்டத்துக்கு ஒருத்தருக்கு அலங்கோலமா மற்றவங்களுக்கு பேட் இமேஜ் கொடுக்குற மாதிரி எல்லாம் வாழக்கூடாது. அதுதான் ஆண்டவர் வித்தியாசமா கர்த்தர் பேசுறாரு. பாபேல் சோ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மலாம் we have to give a very best impression to somebody. இதை பார்த்தாலும் சில பேருக்கு இஷ்டப்படாதுன்னு வச்சுக்கோ, அது வேற விஷயம். அதை பத்தி கவலைப்படக்கூடாது. to some extent நாமளே ஒரு பிரசன்டபிளான ஒரு ஆளா இருந்தா போதும். ஹalleluya. அதனால nobody can be attracted unless the Holy Spirit guides you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை இன்னொருத்தருக்கு எஸ்தர் போல அகஸ்வேருக்கு இந்த பொண்ணு கூட இந்த லைன்ல இருக்கிற எத்தனை பொண்ணுங்களும் கிடையாதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கினார் ஒழிய எஸ்தர் செலக்ட் ஆக முடியாது. See, that is the Christian way. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு வந்திருக்கிற விதி. நீங்க உங்க சொந்த பாஷையில பேசினா தலை விதி அப்படி கதை. அதான் அந்த தலை விதின்னு நம்ம உலகத்தார் சொல்றாங்க, நம்ம சொல்றோம் நியதி அப்படின்றோம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம்? கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். Because God wants us to be happy. சந்தோஷமா, மனமகிழ்ச்சியா கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மலாம் ஆண்டவருடைய மினியேச்சர் எப்படி இருக்கணும் அப்படி இருந்துங்க. ஒவ்வொரு வாரமும் நம்ம கொடுக்குற அந்த மெத்தடாலஜியை கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு இதெல்லாம் மேன் பண்ணி, எந்த அளவுக்கு ப்ரோக்ராம் பண்ணி நம்ம லைஃப் எவ்வளவு பேலன்ஸ் பண்ணி நம்ம வாழலாம். என்ன சந்தோஷம் அனுபவிச்சிட்டோம், எவ்வளவு பேர் ஆறுதலா இருக்கிறீங்க, எத்தனை பேர் சமாதானமா இருக்கிறீங்க, எத்தனை பேர் நிம்மதியா இருக்கிறீங்க,
இல்ல துக்கத்தையே பேசிக்கிற வாழ்க்கை எவ்வளவு நாள் கழிக்கிறீங்க, இல்ல நோயா இருக்கிறீங்களா? You should know very well. கொஞ்சம் நீங்க எல்லாம் பேலன்ஸ் பண்ணணும். வயசாயிட்டு பிறகு நீங்க திங்க் பண்ணி பிரயோஜனம் இல்லை, வருத்தம் தான் வரும். இப்பவே திங்க் பண்ணுங்க. வாலிப பிள்ளைங்களுக்கு நல்ல சான்ஸ், சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல சான்ஸ். ஏன்னா கூடவே படிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறோம். So you need to take it serious. உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் மாறுங்க. Because you have a long life to have. நல்ல வாழ்க்கை நீங்க வாழலாம். ரொம்ப அருமையான உலகம், மேன்மையான சாப்பாடு வகைகள், மேன்மையான பழங்கள், மேன்மையான மலை, காடுகள், மரங்கள், இதெல்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதம். நம்மளுக்கெல்லாம் இன்னும் ரசிக்கல, நம்மலாம் இன்னும் அனுபவிக்கல, இன்னும் சிலதெல்லாம் பார்க்கல, சிலதெல்லாம் செய்யல, எதுவுமே பண்ணல. ஆல்வேஸ் நம்ம கத்துறது சரிதான். You are learning something. It doesn't mean that you are locked up in somewhere. ஏதோ ஒரு இடத்துல அடைஞ்சிக்கிறதுக்கு வேண்டிய அவசியமே கிடையாது. Feel free. உங்க வாழ்க்கையை உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல உங்களுடைய பணம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வருவாய், உங்களுடைய செலவு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கர்த்தருக்குள்ளாக எவ்வளவு ஆசீர்வாதமா வாழ முடியுமோ கேட்கறவங்கிட்ட கேளுங்க, கேட்க வேண்டாதவங்கிட்ட கேட்காதீங்க. எப்போதான் வாழ்க்கையில் அடிதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்பெஷலாக லாஸ்டா வந்து சொல்லிடுறேன், உலக வாழ்க்கை உலகத்தோட பிணைகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸோ இல்லை வேற எதனா ஒரு காரியத்தை நடத்தணுமோ, இல்லை லேண்ட் வாங்கணுமோ, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுமோ, இல்லை வேற எதனா ஒரு பொருள் கொடுத்து வரணும்னா உலக பிரகாரம் டீல் பண்ணும் பொழுது அநியாயம். ஏன்னா அவங்க வாழ்க்கையே அதுல தான் இருக்குது, உங்களுடைய வாழ்க்கை வேற விதமா இருக்குது. ஆனால் ரொம்ப ஞானத்தோடு ஹேண்டில் பண்ண சில விஷயம் அது பண்ணல, ரொம்ப காலமா நீங்க துக்கப்பட வேண்டிய சூழ்நிலை பண்றோம். அதனால அனுபவப்படுறோம், உதப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு. அதனால உங்களுக்கு தெளிவா சொல்றோம், எஸ்னா புரிஞ்சுங்க. என்னடா சொல்றதுன்னா, அப்போ நீங்க 10, 60 வயசு 70 வயசுல தான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னா உங்களுடைய திருந்துதலை யாராலும் தவிர்க்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைங்க சிந்திச்சு பாருங்க. சபையில சொல்றது கர்த்தருடைய பிள்ளைங்க தான் சொல்ல முடியும். அநியாயம் உள்ளவனுக்கும் அக்கிரமக்காரனுக்கும் சொல்லி பிரயோஜனமே இல்லை, அவனுடைய அவசியமே இல்லை. கர்த்தர் தான் திருத்தணும், ஆவியானவன் தான் அவனை திருத்தணும். இன்னைக்கு நம்மளுக்கு தான் போதனை, பரிசுத்தவான்களுக்கு தான் போதனை. பக்தி இருக்கிறவனுக்கு தான் விருத்தி வேணும். அல்லேலூயா. பக்தி இருக்கிறவங்களுக்கு தான் விருத்தி தேவை. பக்தி இல்லாதவங்களுக்கு விருத்தி வேண்டாம். அவனுக்கு எவலாபரேட் ஆகக்கூடாது, அநியாயம் பண்றாங்க. அதனால பக்தி இருக்கிறவங்க மட்டும் தான் விருத்தி ஆகணும். நல்லா பண்ணுங்க, புரியுதுங்களா? பக்தி யாருக்கு இருக்குதோ அவங்க தான் பெரியவங்க ஆகணும். அப்பதான் அது உலகத்துக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது. கர்த்தருக்குள்ளாக பலப்படுங்க. தேவன் நிச்சயமாய் நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? Thank you. Anyway, கர்த்தருடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். டுடே ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை டீல் பண்றேன். அதுன்னு வாரம் முக்கியமானவங்க போயிட்டு நீ போன முடியல. எப்படி இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை டீல் பண்றதுனால எனக்கு டைம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். டெலிகாஸ் 11:30 நான் சர்வீஸ் முடிக்கணும். அதனால ஐ வில் மெயின்டைன் மை செல்ஃப். கொஞ்சம் பாருங்க. அதனால இன்னைக்குடைய செய்தி ரொம்ப யூனிக்கான ஒன்று. ரொம்ப கவனமாக நீங்கள் கேளுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்துருங்க. மதிப்பில் எங்கேயும் எழுச்சி போவாதீங்க, எந்த இது பண்ணாதீங்க. பிகாஸ் ஐ நோ டைமோட முடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு நான் கரெக்டாக செய்கிறேன். உங்களுக்கும் ஈஸி, எனக்கும் ஈஸி, எல்லாருக்கும் ஈஸி. தேங்க்யூ. தேவ செய்தி கருத்து சொல்லுவோம். இன்றைக்குரிய தேவ செய்தியுடைய தலைப்பு கிங்டம் ஆஃப் ஹெவன், தேவனுடைய ராஜ்யம். சே ஃபார் எக்ஸாம்பிள் பரலோகம் ஆர் தேவன் இருக்கிற இடம், அல்லது நித்திய ஜீவன் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவன் உள்ளவர்கள் இருக்கக்கூடிய இடம், நல்லதே இருக்கிற இடம், நல்லதாகவே இருக்கிற இடம், அதான் ஹெவன். எங்குக்குது நீங்க என் கூட பதில் சொல்லிடுங்க. கையெழுங்க. எனக்குள்ளே இவ்வளவு நாள் மர்மமாகுது, தெரியாதுக்குது. நீங்க தெரிஞ்சுக்கோ, பரலோகத்தை தேடி ஓடாதீங்க. பரலோகம் இங்கதான் இருக்குது. கர்த்தர் இங்கதான் கொடுக்கணுன்றாரு. பக்கத்துட்டு போவாதீங்க, அக்கத்துட்டு போவாதீங்க. ரொம்ப அழகா உங்க கண்ணுக்கு தந்து பாரு, அந்த பொண்ணு கிட்ட கேட்காதீங்க. எவன்
இன்னும் வேலைக்காரன் பாரு, அவங்ககிட்ட போய் கேட்கறது. கர்த்தர் சொல்றாரு, பரலோகம் என்றது எதுக்குன்னா நமக்குள்ளே எனக்குள்ளே. இப்போ எக்ஸ்பிளனேஷன் படிக்கும். இப்போ கர்த்தரோட தயவுல நல்ல கன்னடா வேர்ட்ஸும் ஒரு அளவுக்கு போட்டிருக்கிறேன். ஃபாண்ட் கொஞ்சம் செலக்ஷன் பண்ண நானே ஃபாண்ட் நல்ல ஃபாண்ட் நான் எடுத்து செலக்ட் பண்றேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு எடுத்துட்டு கன்னடத்தில் வாசிக்க முடிஞ்சா லூக் 17:21 வாசிக்கிறேன். லூக்கா 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க கன்னடத்தில். ದೇವರ ರಾಜ್ಯವು ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿ ಬರುವಂತದ್ದಲ್ಲ, ಇದು ಇಲ್ಲಿ ಅದೇ, ಹೀಗೆ ಅದು ಅಲ್ಲಿ ಅದೇ ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕಾಗದು. ದೇವರ ರಾಜ್ಯವು ನಿಮ್ಮಲ್ಲಿಯೇ ಅದೇ. ಇರಿ ಫಾಸ್ಟಾಗಿ ಹೋಗ್ತೀರಾ ನೀವು. ದೇವರ ರಾಜ್ಯವು ಎಲ್ಲಿದೆ? ನಿಮ್ಮಲ್ಲಿಯೇ ಇದೆ. ಎಲ್ಲಿದೆ ಹೇಳಿ. ಅವ ಎಲ್ಲಿದೆ ಹೇಳಿ. ದೇವರ ರಾಜ್ಯವು ಎಲ್ಲಿದೆ? ನಿಮ್ಮಲ್ಲಿದೆ. So this is what you need to understand. Certain truths you need to understand. நமக்குள்ள இருக்கிறது. ஏன் அது நமக்குள்ள இருக்கிறது? அதுக்கு ப்ரூஃப் என்ன? நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கலாமா? நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறதுக்கு நான் வேற எனக்கு ஒன்றும் புரியலையா? ஐயா, தேவனுடைய ரூபம், தேவனுடைய உருவம் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் என்ன இஷ்டப்படுறாரோ, அவருக்கு என்ன நல்லதா தெரியுதோ அதை எல்லாத்தையும் நமக்கு பண்ணி வச்சிருக்காரு. இதை கொடுத்தவரு பரலோகத்தினுடைய அனுபவத்தை இப்ப நமக்கு கொடுக்க மாட்டாரா? என்ன கொடுத்தாலும் விட்டுருவாரு. அவர் இவ்வளவு நேசிக்கிறாரு, ரட்சிப்பு கொடுக்கிறாரு, அநேக ஆசீர்வாதங்களும் வரங்களும் வல்லமைகளும் தரிசனம் சொப்பனம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இப்ப கொடுக்காதே இருப்பாரா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதை உணருங்கள். then you can identify உங்களுடைய தேவன் யார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடியால் தான் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய ராஜ்யம் ஏன் நமக்குள் இருக்கிறது? நாம் அவருடைய ரூபமா இருக்கிறோம், அவருடைய சுவாசமா இருக்கிறோம், அவருடைய மகிமையா இருக்கிறோம், அவருடைய செயல்பாடா இருக்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து செய்யாத கூட நீங்கள் செய்ய முடியும்ன்றாங்க. அவதானமா சொல்லுங்க. ஆமென்மா. ஆமென். அப்படியானால் அப்ப தேவனுடைய ராஜ்யம் இருக்குது, இங்கதான் இருக்குது. Now I have to act now. இனிமேல் நாம் செயல்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்குதுன்னா இது தேவனுடைய ராஜ்யம் நடந்துட்டு இப்போ. இது எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்ற வேண்டும், எந்த அளவுக்கு நாம் மதிக்க வேண்டும், எந்த அளவுக்கு ஒருவருக்கு மதிக்க வேண்டும். இவருக்கு தேவனுடைய ராஜ்யம் இருக்குதுன்னா I have to respect somebody who is having தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொருத்தருக்குள் இருக்கிறதுனா அதுக்கு நாம் கனம் கொடுத்தாலும் தேவனை நாம் கனப்படுத்தவில்லை என்று அர்த்தம். அதனால தேவனுடைய ராஜ்யம் ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅದೇ. ಆಮೇಲೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, ಇವತ್ತಾದ್ರೂ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம புரிந்துக்கிட்டு ஞாபகப்படுத்திக்கங்க தேவனுடைய ராஜ்யம். சோ அசசிப்படுத்தாதீங்க, நாசப்படுத்தாதீங்க. Don't make too many accidents. Don't fight each other. 50 வயசுக்கு மேல எங்கெங்கயோ உங்களுக்கு தொல்லை வந்துடும். ஆண்டவர் காம்பேக்டா பத்திரமா வச்சு கொடுத்துருக்காரு. உடம்பு கொடுத்தது மட்டுமல்லாம அதனுடைய ரொம்ப நுணுக்கமான இனிமையான டாக்டர் சீக்கிரம் கூட அந்த சயின்ஸை டெவலப் பண்ண இன்னும் கூட எத்தனை கண்டுபிடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவ்வளோ நுணுக்கமான காரியத்தை அவர் நமக்கு உருவாக்கி இருக்கார். ப்ளீஸ் உங்களை நீங்க ரசிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் எவ்வளவு மகிமையான காரியங்களை கர்த்தர் சைனிக்கு கொடுத்துருக்காரு. இதுக்கு கொடுத்துருக்கு அவங்களுக்கு தான் தெரியும். மற்ற ஜனங்களுக்கு நம்மளுக்கு என்ன தெரியுது? இதுல எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய மேன்மையான காரியங்களை வச்சிருக்காரு. ஏதோ ரட்சிப்பு கொடுத்துருக்காருன்றீங்க, பேப்டிசம் கொடுத்துருக்காருன்றீங்க, வரங்களை கொடுத்துருக்காரு, அபிஷேகம் கொடுத்துருக்காரு, தரிசனம் கொடுத்துருக்காரு, சப்பனம் கொடுத்துருக்காரு, தரிசனம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வாயால பேசலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யத்தையே உங்ககிட்ட வச்சிருக்காரு. அப்போ பரலோகம் போனோம்னு சில்லியா பேசாதீங்க. இனிமேல் தெரிஞ்சிருக்கிற விஷயம் அந்த மாதிரி பேசாதீங்க. பரலோக ராஜ்யம் நம்ம உள்ள இருக்குது. நம்ம வாழ்ந்து காட்டணும். பரலோக ராஜ்யம்னா யாரு, தேவன்னா யாரு, தேவன் என்ன செய்வார்னா அது நான் செய்ய போறேன். இப்படி செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சுதானே முழு ரகசியத்தை அறிந்து அதுக்கு தக்கவாறு நாம் வாழ வேண்டும். ஆமென்.
தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசீலிக்கிறாங்க. இதோ இங்கே அதோ அங்கே அப்படின்னு சொல்லப்படுகிறதுக்கெல்லாம் நீங்க கவனம் வைக்க கூடாது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. இருக்குதுன்னு சொல்லல, இருக்குதே. அது ஏன் நீங்க தெரிஞ்சுக்கலன்றாரு. உங்ககிட்ட இருக்குதே, நீ ஏன் அங்க தேடுற, எங்கேயோ தேடுற, எங்கேயோ இருக்கிற மாதிரி பண்றீங்க. Don't spot. Don't take second chance. சரீரத்தை நாசப்படுத்தார். அதுக்கு ஆண்டவர் எவ்வளவு சில நேரத்தில் சொல்லியிருப்பார். ஹேர் கட் கூட ரொம்ப கரெக்டா பண்ணணும்ன்றார். நம்மளுக்கே அது புரிஞ்சு முடியல. ஆஸ் எ பாஸ்டர் எப்படிடா ஷேவிங் பண்ணாலும் கூட இருக்க முடியுமா, எப்படி அது கூட ஒரு ஓரத்தை கூட ஒதுக்க கூடாதுன்றாங்க. அது என்ன அப்படிதான் இருக்க முடியும்னு புரியல. கரெக்டாக இன்னும் கூட நம்ம நிறைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் சரி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் எல்போர்ட் தான் இருக்கிறோம். நம்ம இன்னும் சரி ஆகல என்ன பொறுத்தளவுலே. அதனால ஆண்டவர் ஆண்டாரு மொட்டை அடிச்சுக்காத, தப்பு. சோ எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. நீ போயிட்டு வம்பல மாட்டாத, இன்னொருத்தர்கிட்ட உதப்படாத. நாளைக்கு ஒரு ஃபைன் டே தலையில மென்டல் ப்ராப்ளம் வந்துடும், பிரெயின் ப்ராப்ளம் வந்துடும், நர்வ்ஸ் ப்ராப்ளம் வந்துடும், பிளட் வெசல்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். the smallest vessels, the small pipes இருக்குது கோடி கணக்குல. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் சில பேர் போயிட்டு சும்மா சவுத்துல அடிச்சுக்குவாங்க. ஒரு தாழ்வுகள் மாறி இந்த வயசுல தெரியல. ஆனால் பெரிய வயசு ஆக தான் உங்களுக்கு புரியும் அதுக்கெல்லாம் எவ்வளவு இம்பாக்ட் இருக்குது, எங்கெங்க லூஸ் ஆகுது, எங்கெங்க என்னன்னா ப்ராப்ளம் ஆகுது, எங்கெங்க லீக் ஆகும், எங்கெங்க ஒண்ணு டேமேஜ் ஆகும் அப்படின்றது. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, we need to honor our health, we need to honor our body. இதுக்குள் மறைந்திருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தையும் நாம் கைத்தட்டி கனப்படுத்தலாம். Next we'll go to 1 Corinthians. ಮೊದಲನೇ ಕೊರಿಂಥದವರಿಗೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ ಬೇಗ ಓದಬೇಕು. ಓದಿದ್ರೆ ತುಂಬಾ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ತೀನಿ ನಿಮಗೆ. ಓದ್ಬಿಡ್ರಿ. ಮೊದಲನೇ ಕೊರಿಂಥದವರಿಗೆ 2:7 ಇನ್ನೂ ಓದಲಿಲ್ವಲ್ಲ? ನಾವಾದರೂ ದೇವರ ರಹಸ್ಯವಾದ ಜ್ಞಾನವನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. ಈ ಜ್ಞಾನವನ್ನು ದೇವರಿಗೆ ಮರೆ ಮಾಡಲಾಗದೆ ದೇವರು ನಮ್ಮ ಮಹಿಮೆಗಾಗಿ ಈ ಜ್ಞಾನವನ್ನು ಲೋಕವು ಆರಂಭವಾಗುವುದಕ್ಕಿಂತ ಮೊದಲೇ ಯೋಚಿಸಿದನು. ஆமென். போதுமா? இன்னும் அதே வந்து படிச்சுட்டாரு. அப்போ நம்ம ஏதோ நல்ல காரியம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் ஆயிட்டு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் கனடால. ஏன்னா நான் ரெடி பண்ணி கொண்டது படிச்சுட்டாரு அவரு. பா ஸ்தோத்திரம். நம்ம ஏகத்தை கொஞ்சம் தீர்த்தா கர்த்தர். அதாவது உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி இது நல்லா கவனிச்சிங்க. see it is not just இப்போ வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ ரிப்பேர் பண்ணலாம் இல்ல. ஆனவர் there is no repair work. ஒரிஜினல் ஒர்க் நடந்துருது. ரிப்பேர்னாக்கா இருக்கிறதே சீர்படுத்துறது. ஆனா ஆண்டவர் செய்யறது வந்துட்டு ஒரிஜினலாக வரதுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்றாரு. ஆமென் ஆமென். எப்படின்னா உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்ததும் மறைக்கப்பட்டதுமா இருக்கிற ரகசியமான தேவ ரகசியத்தை பேசுகிறேன். சோ திஸ் த காட் சீக்ரெட் தான் கர்த்தர் நமக்குள் பேசுகிறாரு. கர்த்தருடைய பிள்ளைங்க கொஞ்சம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்மளெல்லாம் கர்த்தர் அந்த காலத்திலே தெரிஞ்சிருக்கிறாரு. நம்மளுக்கு இப்பதான் நம்மளுக்கு தெரியுது. ஆனா அப்பவே கர்த்தர் செலக்ட் பண்ணிட்டார் நம்மளெல்லாம். எதுக்கு? இப்படிப்பட்ட தேவ ஞானம். என்ன ஞானம்? பரலோகத்தையே இப்ப நம்ம கிட்ட வச்சிருக்காரு. It's not that you have to work for it. No. அதுல வாழணும்ன்றாரு, அதுல இருக்கணும்ன்றாரு. ஆமென். அதுல ஜீவிக்கணும்ன்றாரு. அதனால பரலோக ராஜ்யத்தை குறிச்சுதானே ஒரு நோக்கத்தை நமக்குள் மேன்மையான இந்த சரீரத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். அதையே நாம 14th verseல படிக்கிறோம். வாசிங்க. ಆತ್ಮೀಕನಾದ ವ್ಯಕ್ತಿಯು ದೇವರ ಆತ್ಮನ ವಿಷಯಗಳನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ಅವನು ಆ ವಿಷಯಗಳನ್ನು ಮೂರ್ಖತನವೆಂದು ಯೋಚಿಸುತ್ತಾನೆ. ಅವನು ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ವಿಷಯಗಳನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಾರನು. ಏಕೆಂದರೆ ಆ ವಿಷಯಗಳನ್ನು ಆತ್ಮೀಕರವಾಗಿ ವಿಚಾರಣೆ ಮಾಡಲು ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. புரியுதுங்களா சாமி? ஒரு ஆவிக்குரிய வல்லமையும் தேவ ரகசியத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்களை பார்த்து சிஸ்டர் உன்னை நான் நேசிக்கிறேன், ரொம்ப உங்களை இஷ்டப்படுறேன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆத்மீயமா இல்ல, பலப்படல. அவங்க வெளித்தோட்டமான அதாவது தோற்றத்தை மட்டும் தான் பார்த்து வாழ்றாங்க ஜனங்க. அதனால அவங்க போயிட்டு உங்களை வச்சுக்க மாட்டாங்க. அத ஆத்மீயமான ஆசீர்வாதங்களை ஆத்மீயமான ஆளுங்க மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆத்மீயமான ஆளுங்க மட்டும் தான் புரிய முடியும். அதனால ஆத்மீயமான
பரிசுத்தமா இல்லாதவர்கள் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, உங்களை மேன்மையாகவும் நினைக்க மாட்டாங்க, நம்மளை கீழ்த்தரமா தான் யோசிப்பாங்க. ஆமென். ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான், அவன் ஏற்றுக்கவே மாட்டான். ஆவிக்குரிய விஷயத்தை சொல்ல புரிஞ்சுக்க மாட்டான், அவைகள் அவருக்கு பைத்தியமாய் தோன்றும். சும்மா போய் கட்டிங் கிடக்குதுக்கோ, சும்மா என்னவோ தோற்கிறது அதை இருந்துக்கோ, என்னவோ இவ்வளோ சிரமப்பட்டு என்னவோ படிக்கணும் இவங்க பண்றது அப்படின்னு கேவலமாக பண்றாங்க. அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களா ஆனதால் அவங்களால அறிய முடியாது. ஆவிக்குரியவர்களால தான் அறிய முடியும், அதான் அவங்களால அறிய முடியல. அதான் நம்ம அவங்களை போய் மிஸ்டேக் பண்ணி சொல்லி பிரயோஜனம் இல்லை, யாரையும் குற்றப்படுத்தி பிரயோஜனம் இல்லை. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய நடக்கிறது தான் உத்தமம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 12 வசனம். ಆದರೆ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನು ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳ ಬಗ್ಗೆ ತೀರ್ಪು ಮಾಡಬಲ್ಲನು. பாத்தீங்களா? போதுங்களையா? ஆமென். பாருங்க, ஆத்மீய மனுஷன் எல்லா விஷயத்துக்கும் சரியான தீர்ப்பு சொல்லணும். அவங்ககிட்ட தான் மத்தவங்க வந்து நியாயத்தை கேட்கணும். நீயே ரகலையில இருந்து என்ன கதி, உனக்கே 4 பேர் புத்தி சொல்ற அளவுக்கு பண்ணிட்டா என்ன கதி சொல்லுங்க, கஷ்டப்படுங்க. ஆண்டவர் நான்றாரு, நீங்க தான் மத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க. உங்களை நாடி வரணும், ஜனங்க நம்மள நாடி வரணும், விசுவாசி நாடி வரணும். பரலோகராஜ்யம் தான் இருக்குது. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம தான் ஆலோசனை கொடுக்கணும், நம்ம தான் ஆலோசனை கொடுக்கணும், அவங்க தைரியம் கொடுக்கணும், நம்ம தான் ஆராய முடியும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். சோ ஆவிக்குரிய பிள்ளைங்க மட்டும்தான் நிதானிக்க முடியும். புரியுதுங்களா? தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பதான் நிதானிக்க முடியும், நிதானிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அதனால நம்ம எதையும் நிதானிச்சே செய்யலாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே நிதானிச்சு செய்யறது நல்லது. ஏன்னா நிதானத்தை நம்ம கிட்ட தான் ஜனங்கள் கேட்கணும். நம்ம போட்டு பிரச்சனை நிக்க கூடாது. ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். வேற யாரும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களுடைய அந்த மேன்மையான காரியங்களை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. உங்களை புரிஞ்சுக்கவே முடியாது சார். கேட்டாக்கா இந்த அம்மா புரிஞ்சுக்கவே முடியல, புரிஞ்சுக்கவே முடியல, என்ன ஜெபம் பண்றான், என்ன பண்றான், முன் போறான் வரான், இதுக்கு மேல என்ன பண்றான் ஒண்ணும் புரியல. பார்த்தா இன்னும் நல்ல காரியத்தை பண்றாங்க. புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்மளை பத்தி புரிஞ்சுக்க மாட்டாங்க. நிதானிக்கப்படான், ஆராய்ந்து நிதானிக்கப்படும் நம்மளை பற்றி மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Now for example, பாருங்க, ஒரு சின்ன வித மத்தாயா அது ஒத்து வந்து ஓதி சக்க 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 ஓதி விடுங்க. ನಂತರ ಯೇಸು ಜನರಿಗೆ ಮತ್ತೊಂದು ಸಾಮ್ಯವನ್ನು ಹೇಳಿದನು. ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಸಾಸಿವೆ ಕಾಳಿಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿದೆ. ಒಬ್ಬನು ಅದನ್ನು ತನ್ನ ಹೊಲದಲ್ಲಿ ಬಿತ್ತಿದನು. ಅದು ಎಲ್ಲಾ ಬೀಜಗಳಿಗಿಂತಲೂ ಸಣ್ಣ ಬೀಜವಾಗಿದೆ. ಆದರೆ ಅದು ಬೆಳೆದಾಗ ತೋಟದ ಗಿಡಗಳಿಗಿಂತಲೂ ದೊಡ್ಡದಾಗಿರುವುದು. ಅದು ಮರವಾದಾಗ ಪಕ್ಷಿಗಳು ಬಂದು ಅದರ ಕೊಂಬೆಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. அதாவது நம்ம கிட்ட தான் இருக்குது பரலோக ராஜ்யம். நான் சொல்றேன் ஃபர்ஸ்டே. ஆமென். கவனிங்க, அந்த பரலோக ராஜ்யம் வந்து ரொம்ப பெருசா நீங்க காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. Don't try to expose, don't show off. ஹல்லேலூயா. இதெல்லாம் செய்ய வேணாம். ஏன்னா சின்னது கடுகு விதை அளவுக்கு, ஆமென், கடுகு விதை அளவுக்கு தான் அந்த விசுவாசம் இருந்தாலே போதும் இந்த பரலோக ராஜ்யத்துல. இது என்னதுன்னா, நம்ம இந்த நல்ல நிலத்துல இந்த நல்ல நிலத்துல அந்த சின்ன விதை ஊறி அது பரலோக ராஜ்யமாய் வளருமானால், ஆமென், அது பெரிய மரமாக மாறும். ஆமென். நல்ல கவனிங்க. at the same time நல்ல கவனிங்க ப்ளீஸ். அது பெரிய மரமான பிறகு பலதரப்பட்ட பறவைகள், பறந்து திரிகிறவைகள், ஆஸ்வாதத்துக்காக ஏங்குகிறவர்கள், சுகத்துக்காக ஏங்குகிறவர்கள், அதாவது ஆஸ்வாதத்துக்காக ஏங்குகிறவர்கள், பணத்துக்காக ஏங்குகிறவர்கள், சாப்பாட்டுக்காக ஏங்குகிறவர்கள், துணிமணிக்காக ஏங்குகிறவர்கள் வந்து இந்த ஆரம்பத்தில் உட்கார்ந்து ஆஸ்வாதத்தினாலே கடவுளை பற்றி
இருக்கிறாரு பாருங்க. சின்ன விதை இந்த பரலோக ராஜ்யத்துல தேவன் கொடுக்கிறது சின்ன விசுவாசம் இது உள்ள வச்சு நீ பத்திரமா இருக்க ஒரு மரியாதை அது இந்த சரீரமாகிய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வளர்ந்து ஆலமரமாக மாறிவிடும். அது மாறிவிட்டா ஆலோசனை கேட்கறது ஓடி வரும். ஜெபம் பண்ணு சிஸ்டர், ஜெபம் பண்ண சுகம் ஆயிடும் சிஸ்டர். ஆமென். சும்மா ஒரு வாய் சாப்பிடு. சிக்கன் பிரியாணி ஹோட்டல் வாங்கி சாப்பிடு, திருப்தி இல்லை. சும்மா அன்னைக்கு ஒரு ரசம் சோறு கொடுத்த நம்ம சாப்பிட்டு திருப்தியா சாப்பிட்ட மாதிரி கிடைக்கும். ஏன்னா கர்த்தர் கொடுக்கிறது தேவ ராஜ்யத்தில் தேவ உங்கள் மூலமாய் நீங்கள் சொல்லுகிற ஒரு ஜெபம், அல்லேலூயா, நீங்கள் கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம் அவருடைய ஆசீர்வாதம். ஏன் விசுவாசத்தினால ஆலமரமாக உங்கள் ஆசீர்வாதத்தில் அதே ஒரு சுகத்தை நம்புறீங்களா? பலப்பட முடியுமா? உங்கள் ஆசீர்வாதம் வளரும் ஆழமாக நீங்கள் வளர வேண்டும். ஆலமரமாக நான் வளருவேன் சொல்லுங்க. இதான் அதனுடைய அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். மத்தாயா அது 3 அது 44 ಬೇಗ ಅದು ಒಂದು ದಿನ ಒಬ್ಬನು ಆ ನಿಧಿಯನ್ನು ಕಂಡು ಬಹಳ ಸಂತೋಷದಿಂದ ಅದನ್ನು ಹೊಲದಲ್ಲಿ ಅಡಗಿಸಿಟ್ಟನು. ಬಳಿಕ ಅವನು ತನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನೆಲ್ಲ ಮಾರಿ ಆ ಹೊಲವನ್ನು ಕೊಂಡುಕೊಂಡನು. ಸ್ತೋತ್ರ. இப்போ ஆஸ்தி ஆஸ்தி ரொம்ப மீனிங் இருக்கு ஆஸ்தி. See for example, ஒரு 4000-5000 ரூபாயில ஒரு say for example ஒரு சின்ன மோதிரம் கூட நீங்க வாங்கிக்கலாம். யாருக்கு தெரியுங்க? பாட்டு மறைஞ்சிருக்கும். இதே வித்துட்டு அவனுக்கு கபோர்ட் பண்ண போட்டு அவ்வளோ பெருசா உட்காந்துச்சு. சோதரன் அப்ப ஆஸ்தினா எது? கபோர்டுன்றது ஒன்று வேணும், அதுக்கு வேற மரியாதை வேற. மோந்திரன்றது வேற, அது என்ன சமாச்சாரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு வேற. ஆஸ்தினா என்ன? இருக்கிறதுலயே விசேஷமானதும் ஆவிக்குரிய நன்மையிலும் என்னுடைய வாழ்க்கையில மிகவும் தலை சிறந்ததாக விளங்கக்கூடிய ஒன்று. அது தெய்வீக மகிமை. ஹல்லேலூயா. அந்த பொக்கிஷத்தை கண்டு அதை பார்க்கணும். எது பொக்கிஷம்? ஹல்லேலூயா. எது பொக்கிஷம் பார்க்கணும். அதுதான் முக்கியமா? எது முக்கியம் அப்படின்னு பார்க்கணும். சில நேரத்துல பாருங்க எவ்வளோ லாஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி கபோர்டுனா 100 கபோர்டு அளவுக்கு பணத்தை லாஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்ப யோசனை பண்ணி உட்காந்துருப்போம், ஒரு பைசா you will losing so many times. You spend money for doctor, you spend money for medicine, you spend money for unwanted people. ஏமாத்துறவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு நம்முடைய கஷ்ட ரத்த பணத்தையும் லாஸ் ஆகிடும். சொல்லுகிறேன், evaluate which is the greatest treasure that I should gain, which is in my land. என்னுடைய நிலத்திலே, இந்த நிலத்திலே வெளியேறப்பட்ட பொக்கிஷம் எது இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்து அதை நானே பெரும்படிக்கு, அதுக்கு மகிமைப்படுத்தும்படிக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்றையும் பரலோக ராஜ்யத்தில் நிலத்தில் புதைக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். Now to gain that நல்ல ஒரு காரியத்தை, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை, மேன்மையான பொக்கிஷத்தை பெறும்படிக்கு நல்லா கவனிங்க. சில நேரத்துல தேவையில்லாத சந்தோஷத்தை நாங்க இழக்க வேண்டியதா இருக்கும்.
இல்லாத அலுவலகம். அவன் கூப்பிட்டான். You can lose it. What is that? அவங்க கொண்டு கூப்பிட்டுச்சு. இவங்க கூப்பிட்டாங்க. இங்க ஒரு பார்ட்டி, ஒரு கதை. உங்ககிட்ட இருந்து ஒரு செலவு பண்ணாத யாரும் சும்மா சும்மா உங்களுக்கு செலவு பண்ணினே பண்ணாங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்க செலவு பண்றீங்க, இன்னொரு நாளைக்கு நீங்க அவங்க செலவு பண்ண வேண்டியதாக சும்மா சும்மா உலகத்தான் உங்களை வேடிக்கை நடத்த மாட்டான். காரியத்தை கணக்காக தான் இருப்பான். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியத்தை கெயின் பண்ணணும்னா, நல்ல ஒரு பொக்கிஷத்தை அடைய வேண்டுமானால் சில காரியத்தை நம்ம லூஸ் பண்ணிதான். அதுதான் நமக்கு தேவைப்படாததும் சில காரியத்தெல்லாம். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எல்லாவற்றையும் விட்டுருனாக்கா எது எனக்கு தேவையில்லையோ, எது இப்போ இம்பார்ட்டன்ட் இல்லையோ, எது முக்கியமானது இல்லையோ அதை விட வேண்டும். அல்லேலூயா. விடாமல் போனால் அந்த அருமையான பொக்கிஷத்தை நான் கண்டுபிடிக்க முடியாது, அதை நான் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ப்ளீஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். எனிதிங் உங்களுக்கு ஃபேவரா மட்டும் நீங்க எடுத்துக்கினாக்கா தப்பாயிடும் மெசேஜ். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நிச்சயம் எதையுமே நியாயத்தை கொண்டு வருவார். பரலோக ராஜ்யம் இங்கே இருக்குது. பரலோகத்துல போயிட்டு எல்லாம் முடிச்சு ஓடிடலாம். அங்க போய் தண்டனை கொடுக்குறப்ப நம்ம கெஞ்சி எஸ்கேப் ஆயிடலாம் சொன்னா முடியாது. நீங்க இதிலிருந்து கவுண்ட் பண்ணீங்க. இதிலிருந்து ஒரு 0 கவுண்ட் போட்டுங்க. 01 02 ஒரு கவுண்ட் போட்டுங்க. செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு நன்மையும் தண்டனையும் இங்கே தான் இல்லைன்னா நீங்க கேள்வி சொல்றாரு நியாயமே இல்லை. So you are going to answer. அதனால எதை செஞ்சாலும் அடுத்ததோடு எதை செய்யும் பொழுது ஒரு வாலிபனே ஒரு ரத்தம் பொலிப்பு சுசுப்பா இருந்ததுனால நீ எல்லாத்தையும் செஞ்சிடும் நினைக்காத. ஆண்டவர் கண்டிப்பா தருவார். ஆண்டவர் நிச்சயம் விட மாட்டார். நீங்க நினைக்காதீங்க மன்னிக்கிற தேவன் தான் தக்க இறக்கம் உள்ளவர். நம்ம எல்லாரோட இறக்கமான அவர் தான். ஆனா தக்கிறதுல ஃபர்ஸ்ட் அவர் தான் கேட்கிறார். அதனால உஷாரா இருக்கு. Now ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போயிடலாம். மத்தாயா 13:47. ಅವನು ಬಹು ಬೆಲೆಯುಳ್ಳ ಒಂದು ಮುತ್ತನ್ನು ಕಂಡು ತನ್ನ ಬದುಕನ್ನೆಲ್ಲ ಮಾರಿ ಬಂದು ಅದನ್ನು ಕೊಂಡುಕೊಂಡನು. ಮತ್ತು ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಒಂದು ಬಲೆಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿದೆ. ಅದನ್ನು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹಾಕಿ ಎಲ್ಲಾ ಜಾತಿಯ ಮೀನುಗಳನ್ನು ಹಿಡಿದನು. ಅದು ತುಂಬಿದ ಮೇಲೆ ಅದನ್ನು ದಡಕ್ಕೆ ಎಳೆದು ಕೂತುಕೊಂಡು ಒಳ್ಳೆಯ ಮೀನುಗಳನ್ನು ಪುಟ್ಟಿಯಲ್ಲಿ ತುಂಬಿಕೊಂಡು ಕೆಟ್ಟ ಮೀನುಗಳನ್ನು ಬಿಸಾಕಿ ಬಿಟ್ಟರು. ಹಾಗೆಯೇ ಯುಗದ ಸಮಾಪ್ತಿಯಲ್ಲಿ ಆಗುವುದು. இந்த பரலோக ராஜ்யம் எதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குதுன்னா, ஒரு நல்ல ஒரு வலை நெட், ஃபிஷ் பிடிக்கிற நெட் இருக்கிற காசை சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல அருமையான நெட்டை கொஞ்சம் வாங்கி அதோட கடல் போன்ற உலகத்தில் கெட்டவன் நல்லவன் மோசக்காரன் இவன் அவன் நீங்க யாரெல்லாம் சொல்வீங்களோ, நம்மளாம் யாரெல்லாம் சொல்லுவோமோ, எல்லாம் ரொம்ப இருக்கிற இந்த ஒரு உலகத்துல சேஞ்ச் ஆகிடுவாங்க. மகாபாரதம் பாக்குற மாதிரி பாத்துருக்கீங்களா, இல்ல வேற ஏதோ ஒரு இதிகாசத்தை நான் சொல்லுகிற மாதிரி இல்ல பாத்துருக்கீங்களா? அதாவது you cannot escape, sir. புரியுதுங்களா? வீட்லயே போய் நான் இங்கே தான் இருப்பேன்னாக்கா நீ எங்கேயும் நடத்த முடியாது. அப்புறம் உலகத்தோட நீங்க சம்பந்தம் வைக்கணும், உலகத்தோட ஒட்டி உருவாடணும். ஆமென், அல்லேலூயா. கொடுக்கல் வாங்கல் வேணும், பிரயாணம் வேண்டும், எல்லாத்தையும் நடமாடுறது அவசியம். ஏன்னா உலகம் சமுத்திரம், உலகத்தை போல ஒரு பெரிய காரியம். அதான் ரெஃபர் பண்ணி இந்த இடத்துல சொல்றது. இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு you cannot live by alone. ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும்னா ஒரு பஸ் நீ பிடிக்கணும், இல்ல ஒரு கார்ல நீ டிராவல் பண்ணா
போலீஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ரோட் ரூல்ஸ், மத்தபடி எல்லா கிரமங்களிலும் உன்னுடைய காரியங்களை கரெக்டா செஞ்சாகணும். You cannot take it for granted. கவனமாக ப்ளீஸ் லிசன். சோ உலகத்தோடும் மற்றவர்களோடும் கடல் போன்ற உலகம் நிறைந்த வித்தியாசமான ஜனங்கள் இருந்ததான இந்த உலகத்துக்கு நாம் போகும் பொழுது you should have a proper net. That is the spiritual net. அது ஆவிக்குரிய அபிஷேகம். அல்லேலூயா. அப்படி நான் சொல்றேன், நீங்க எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வளர்க்கறதை எடுத்துக்கலாம். அந்த அபிஷேகத்தை போட்டு இருக்கணும். எப்படி ஒருத்தனை போய் எவ்வளவுதான் நீ பேசு, நல்லவன் சொல்லலாம், நீ செய்தான் கரெக்ட், இந்த உலகம் சொல்லவே சொல்லாது. அப்படியானால் நீங்க உலகத்தை இழுக்கணும்னா உன்னுடைய விசுவாச நெட் வந்து பக்கவா இருக்கும். உன்னுடைய விசுவாச வாழ்க்கைன்றது பக்கவா இருக்கும். ஹalleluya. It should be strong. ஹalleluya. இது வந்து நல்ல நேர்த்தியான ஒன்றா இருக்கணும். இது வந்து மற்றவர்களை இழுக்கத்தக்க, அவருடைய சாட்சியையும் அவர்களுடைய வாழ்க்கையின் தன்மையை இழுக்கத்தக்க லெவல்ல உனக்கு இருக்க வேண்டும். ஹalleluya. அவர்களை பார்க்கலாம் உன்னுடைய சாட்சி மேன்மையா இல்லாததுனா நீ இன்னொருத்தரை உன் பக்கமாய் இழுக்க முடியாது. ஆமென். நம்முடைய வாழ்க்கை தரம் மற்றவர்களை பார்க்கலாம் மேன்மையாக இல்லாமல் இருந்தால் அவர்களை உன்னுடைய பக்கமாக நீ இழுக்க முடியாது. அவதானங்க அப்படிப்பட்ட நெட் விசுவாச சாட்சி என்னும் நெட் நம்மகிட்ட இருந்தால் நீ அதை இழுத்து நல்லவர்களை திரும்ப அந்த ராஜ்யத்தில் போடு, கெட்டதை நீ போடுறது, நீ கவலைப்படாத. நிஷ்டூரம் பண்ணி மதித்த சாட்சி அவங்க பண்ற தப்புங்களை சொல்லி கொடுத்து நீ உதப்பட, அவங்க குறை சொல்லி கொடுத்து நீ காய்ச்சிக்க, நல்லதை மட்டும் எடுத்து சாட்சியின் பற்றி போடு, கிறிஸ்தவர்களுக்கு போடு, அவங்க பலப்படுத்துவாங்க. நொந்துடும், நோவாகும், பேணும், பேனாக்கும், நாசம் பிடிச்சிடும், நாட்டம் பிடிச்சிடும், பலரும் உற்சவம். நீ அவங்களுக்கு ஒன்று பேசணும், இவருக்கு ஆயிரம் நடக்கும் பேசி நீ கெட்டோடாக நீங்கள் பேசணும். நீங்க பலரும் தேவையில்லாத வருஷம் கொடுக்குறாங்க, பலருக்குமான செல்போன் மூலமா மெசேஜ் அனுப்பி யாராவது சிபாரிசு பண்ணி எங்கிருந்தோ வர்ற குப்பைகளை பாஸ் ஆன் பண்றது, இந்த மாதிரி சும்மா தேவையில்லாத விவகாரங்கள் பண்ணி இன்னைக்கு வேலை வெட்டி இல்லாதவங்க செய்யற வேலையை இவங்க பண்ணிக்கிறாங்க. செய்யக்கூடாது. அருமையான நெட் வச்சுக்கோ, சாட்சி நெட். சாட்சி மற்றவர்களை பார்க்கலாம் உங்களுக்கு சாட்சி நல்ல சாட்சி இருந்தால் தானாய் அந்த நெட்ல இழுக்கப்படுவீர்கள், இழுப்பீர்கள். இழுத்தால் தேவராஜ்யத்துக்கு அவங்களும் பங்காளிகள். இல்லாததும் தேவையில்லாததும் சொல்லலாம், இது விஸ்வம் பண்ணிப்பாங்க. அவங்க அப்படியே அவங்க அனைத்து மாட்டில் இருக்கிறாங்க, அங்கே போயிடும். தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிக்கணும், அதுக்கு புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா இப்போ சொல்றது கொஞ்சம் முக்கியமான ஒன்று. இந்த முக்கியமான ஒன்றை நீங்க போய் கவனம் பண்ணிக்கணும். ಮತ್ತಾಯ ಅದು 3:24. ಬಳಿಕ ಯೇಸು ಅವರಿಗೆ ಇನ್ನೊಂದು ಸಾಮ್ಯದ ಮೂಲಕ ಬೋಧಿಸಿದನು. ಅದೇನೆಂದರೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಒಳ್ಳೆ ಬೀಜವನ್ನು ತನ್ನ ಹೊಲದಲ್ಲಿ ಬಿತ್ತಿದ ಒಬ್ಬ ರೈತನಂತಿದೆ. ಆ ರಾತ್ರಿ ಜನರೆಲ್ಲರೂ ನಿದ್ರಿಸುತ್ತಿದ್ದಾಗ ಅವನ ವೈರಿ ಬಂದು ಗೋಧಿಯ ನಡುವೆ ಅಣಬೆಯನ್ನು ಬಿತ್ತಿ ಹೊರಟು ಹೋದನು. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணி நிறைய படிக்க வச்சுட்டு வேண்டாம். நல்லா புரிஞ்சுங்க, நம்மளாம் நல்ல நிலம், நம்மளாம் நல்லவங்க, நம்மளாம் கத்தோட பிள்ளைங்க, ஜெபிக்கிறவங்க, துதிக்கிறவங்க, பைபிள் வாசிக்கிறவங்க, சபை அட்டெண்ட் பண்றவங்க, நல்ல பிரசங்க கேட்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, பாடுறவங்க, வாசிக்கிறவங்க, பல காரியத்தை நல்ல காரியம் செய்யறோம். தேவ ராஜ்யம் நம்மகிட்ட தான் இருக்குது. ஆனால் நல்லா கவனிங்க, சம்டைம்ஸ் ட்ரௌசினஸ் கொஞ்சம் வரும், நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கேர்லெஸ்னஸ் வரும், புத்தி இல்லாத. கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ், பைபிள் படிக்காதீங்க, கொஞ்சம் கவனிங்க. சில நேரத்தில் கொஞ்சம் கேர்லெஸ்னஸ்ல லேசினஸ் கொஞ்சம் வந்துடும், தூக்கம், கொஞ்சம் கேர்லெஸ்னஸ், கொஞ்சம் ட்ரைனஸ், எதை பத்தி கண்டுக்காம கொஞ்ச நேரம் சும்மா. சில பேர் ரொம்ப டயர்டு சொல்லிக்கினே டைம் வேஸ்ட் பண்ணிப்பாங்க, ஒரு வேலை நடக்காது, தூங்க கூட மாட்டாங்க.
சொல்லிக்கினே விவகாரம் நடத்திக்குவாங்க பேச்சாளர்கள். பாலிடிக்ஸ்ல அவங்களுக்கு இடம் கேட்கறது வீட்டிலேயே பாலிடிக்ஸ் பண்ணுற व्यक्तिகள் நல்லா கவனிச்சுங்க. அடுத்தாங்க நீ கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்க உன் உள்ளத்துல பிசாசு தேவையில்லாத பாவங்கள் தேவையில்லாத சந்தேகத்தை வளைச்சுட்டு போயிடும். நல்லதான் இருந்திருப்ப, நேற்றுலாம் நல்லதான் இருப்ப, காலையில் எழுச்சிக்கிறப்போ ஒரு மாதிரி பேயடிச்ச மாதிரி இருப்ப. நல்ல பண்ணி எப்படிங்களா நான் எப்படி எழுச்சிக்கிற அது நல்லதானே பேசிட்டு நல்லா துணிய வீட்டுக்கு டைலாக்ஸ் வேற மாதிரி ஆனா இப்போ காலையில வித்தியாசமா anytime பிசாசானவன் நம்மளை அறியாத ஒரு துக்க காரியங்கள் சோக காரியங்கள் பிசாசின் இடையிலே unwanted பிசாசின் காரியங்களை சந்தேகங்களையும் டவுட் நம்ம உள்ளத்துல if your worship is not so sincere நான் வாரம் சர்ச்சுக்கு வரல இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம் பாஸ்டர் கிறிஸ்டியன் ஜனம் மேரேஜுக்கு தான் சர்ச்சுக்கு அட்டன் பண்ணுவாங்களாம், கல்யாணத்துக்கு தான் டெத்துக்கு தான் சர்ச்சுக்கு வருவாங்களாம் அப்படின்றீங்க. உங்க மை சேவையில் அந்த மாதிரி குரூப் இருக்குதுன்னு இன்னும் கூட பட்டுன்னு தான் இருக்கிறேன். நான் இன்னும் கூட பட்டுன்னு இருக்கிறேன், சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குது. அதனால அந்த குரூப் இந்த குரூப்னு சொல்லி நம்மளை ஏமாத்திக்க கூடாது. இனிமேல் நம்மளும் அதில் தான் வாழ்ந்து நிறைய பேர் அந்த மாதிரி சாப்பிடணும். இறக்க செய்யணுமா செஞ்சு போறான், மற்றவங்க சிக்டா நீ ஒரு 1-2 வருஷமா நீ இதுல வரவேல நம்ம இல்ல வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அவ்வளவுதான் விட்டுருவாங்க. நம்ம இறக்கிறதுனால கட்டி அணைக்கிறதுக்காக எல்லாரையும் பிடிச்சி வைக்கிறதுக்காக யாரையும் விட்டு கொடுக்க கூடாது, கத்தரே இறக்க மாட்டாங்கன்னா நான் என்னத்தை ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் இறக்க பேசுகிறோம். கத்தருடைய நல்ல கவனிங்க. இடத்துல ஆண்டு சொன்னாரு 25 போதியமா 25 ಜನರೆಲ್ಲರೂ ಯಾರದು ಜನರೆಲ್ಲರೂ பேச மாட்டீங்களா? நமக்குள்ளோ அல்லது நமக்குள்ளோ வில்லன் வந்துட்டான், ஹீரோ வந்துட்டான். அவன் காமெடியன் ஒருத்தர் உள்ளே இருந்தான், இன்னொருத்தர் ரொம்ப பக்தி சோத்திரம் அப்படின்னு உள்ளே இருப்பாரு, இன்னொருத்தர் பாரு வைத்து இன்னொருத்தர் எதிர்கட்டாலும் போய்க்கு வித்தியாசமான ஆளுங்க உள்ளே உட்காந்துக்குது. எல்லாம் ஒரு குமாரம் போட்டு இருக்கும். ஐயோ போட்டி போட்டு உட்காந்துக்குது. ஒரே ஒருத்தர் இருந்தா சமாளிச்சுக்கலாம். நொல்ல கண்ணு, முட்டை கண்ணு, வியாபார கண்ணு, வித்தியாசமான ஆளுங்க ரவுடி உள்ள உட்காந்துக்குவான். உள்ள உட்காந்து திடீர்னு வீட்டுல தான் சவுண்ட் வரும், ஏதோ ஒரு டைம்ல பட்டிக்கிறாரு, என்ன பேசிருக்கிறேன், திடீர்னு கோபம் வரும். பார்த்தா ரொம்ப சாஃப்ட் ஆளு எரிச்சு டவுட். வித்தியாசமான ஆளுங்க. அது பாரு உங்க கொட்டாளம் உள்ள உட்காந்துக்கும் ஒன்னும் இதை பார்த்தாக்கா ஐயோ இவரா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவ்வளவு விஷம் பிடிச்சிட்டு ஒண்ணு உட்காந்துக்கும். சோ நமக்குள்ளாக வித்தியாசமான நபர்கள் உள்ளாவிக்கிறாங்க. You should understand. நீ நினைச்சுக்காத நம்ம நானு ஆமா கேட்டாங்க சொன்னாங்க நம்மளால நல்லவங்களே இல்லை. ஏன்னா பல பேர் உட்காந்துக்கிற உள்ளோம், பல பேர் உள்ள ஒட்டி உறவாகிது பம்பாடாங்குது, கலாட்டானே நடந்துருக்குது. கலாட்டா மத்தியத்துலதான் ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் நம்ம ஊசலாடிக்கிறோம். கலாட்டா மத்தியத்துலதான் கொஞ்சம் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு நம்ம கொஞ்சம் சமாளிச்சுக்கின்னு அங்க இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி சொல்றோம். சரிப்பா வித்தியாசமான ஆளுங்க இந்த உள்ளத்துல வித்தியாசம் அவ்வளவு இருக்கும். அவ்வளவு பேர் உட்காந்துப்பாங்க. அரசாண்டாரு
ನೈಟ್ಲ ವಾಸಿಗೆ ಅವನ ಮೈಯಲ್ಲಿ ಬಂದು ಗೋಧಿಯ ಇಲ್ಲ ನಡುವೆ ಇಲ್ಲ 25ನೇ ವಚನ. ಆ ರಾತ್ರಿ ಜನರೆಲ್ಲರೂ ನಿದ್ರಿಸುತ್ತಾ ಜನರೆಲ್ಲರೂ ನಿದ್ರಿಸುತ್ತಿದ್ದಾಗ ಅವನ ಮೈಯಲ್ಲಿ ಬಂದು ಗೋಧಿಯ ನಡುವೆ ಅಣಬೆಯನ್ನು ಬಿತ್ತಿ ಹೊರಟು ಹೋದನು. பாத்தீங்களா? அவர் வர்றாரு, அவர் வேலையை பண்ணிட்டு போயிடுவார். இதுல வீக்காக்குறான் பாரு நிறைய பேர் உள்ள, இதுல நிறைய வீக்காக்குறான் பாரு. இவங்க எல்லாம் அத்தை பிடிச்சுப்பாங்க. அவங்க எழுதிட்டு இந்த சரீரத்துக்கு துக்கத்தையும் வேதனையும் கொடுத்துட்டு நம்மளோட சஞ்சலத்தை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனாலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் என்கிற பரலோக ராஜ்யம் ஆகிய நாம் எப்பொழுதுமே உள்ளத்தில் இருக்கிற அத்தனை பெரிய பேலன்ஸ் பண்ணி நம்ம ஓரளவுக்கு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நாமும் ஒரு பரலோக ராஜ்யம் என்று கட்டுறதுக்கு உஷாரா இவர்களை பேலன்ஸ் பண்ணலனா நிச்சயமாகவே நாம் பலவீனப்பட்டு போயிடுறோம். அப்பப்போ சோர்ந்து போயிடுறோம். சில நேரத்தில் அப்படியே டல்லாயிடுறோம். சில நேரத்தில் என்னடா இருப்போம், வர்றாப்போ இப்படியோ கொஞ்சம் இப்படி வந்து பாட்டெல்லாம் பாடி கொஞ்சம் சங்கீதம் வாசித்து வசனம் எடுக்கிறதுக்குள்ளாமே கர்த்தர் சோத்திரப்பா சோத்திர கட்டாவே எப்போ மெசேஜ் முடிக்கிறதுக்கு கூட பார்த்தா இந்த கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் புரிஞ்சுங்க ப்ளீஸ். நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க இதுக்கு மேல கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆண்டு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏன்னா ரியாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா பிரசங்கம் கேட்கறது முக்கியம் இல்ல, வாழ்ற வாழ்க்கை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுங்க ப்ளீஸ். ஹalleluya. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வசனத்தை ஒன்று வாசிங்க. எசேக்கியேல் 17:23 முடிக்க போறேன். எசேக்கியேல் 17:23 வாசிங்க. ನಾನೇ ಅದನ್ನು ಇಸ್ರೇಲಿನ ಉನ್ನತವಾದ ಪರ್ವತದ ಮೇಲೆ ನೆಡುವೆನು. ಅದು ಕೊಂಬೆಗಳನ್ನು ಬೆಳೆಸಿ ಫಲವನ್ನು ಫಲಿಸಿ ಅಮೋಘವಾದ ದೇವದಾರ ಮರವಾಗುವುದು. ಅದರ ಕೊಂಬೆಗಳ ಮೇಲೆ ಅನೇಕ ಪಕ್ಷಿಗಳು ವಾಸಿಸುವವು. ಅದರ ಕೊಂಬೆ ನೆರಳಿನಲ್ಲಿ ವಿವಿಧ ಗೆಯ ಪಕ್ಷಿಗಳು ವಾಸಿಸುವವು. ஆமென். புரியுதுங்களா? சரி, எக்ஸாக்ட் பண்ணி லாஸ்ட்ல உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகப்படுத்தி மெசேஜ் முடிக்கிறது நான் பார்க்கிறேன். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்தில், அதாவது உயரமான பர்வதத்தில் தேவ ராஜ்யத்தில் நம்ம கொண்டு ஆண்டு வைக்கிறாரு. அதை நாட்டுவேன். கர்த்தர் எங்க வச்சிருக்காரு? தேவ சமூகத்திலே உயரமான மலையிலே பர்வதத்திலே. பர்வதம்னா மலைகள் இருந்து குன்றுகள் கம்மி, மலைகள் இருந்து உயர்ந்திருக்குது. பர்வதம்னா பார்க்க முடியாது, அவ்வளவு ஹைட்ல போகுது. அங்க கர்த்தர் வச்சிருக்காரு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தர் அங்க வச்சிருக்காரு. ஏன்னா நம்ம தான் தேவ ராஜ்யங்கள், நம்ம தான் பரலோக ராஜ்யம். அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். ஆமென். கேதுரு சொன்னா அதாவது நம்ம டீ குட்டை பார்க்கிலும் மற்ற உட்டுகளை பார்க்கிலும் செதில் பிடிக்காததும், எந்த பூச்சி சாப்பிடாததும், எந்த காலத்துக்கும் அழியாத மரத்துக்கு தான் அந்த கேதுரு மரம் சொல்ற அந்த காலத்துல யூஸ் பண்ணாங்க. அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலில் தாவட்டும். Is what the blessing God wants to give. அது உங்க பிள்ளைங்களா இருக்கலாம், உங்க பேரனா இருக்கலாம், உங்க பேத்தியா இருக்கலாம், அல்லது உங்க குடும்பங்களா இருக்கலாம், உங்க சபையினா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, இன்னைக்கு ஃபியூச்சர்ல உங்க பேத்திங்க உங்களை பத்தி பேசுவாங்க. எங்க தாத்தா இருந்தாரு, என்ன அருமையா சர்ச்சில் போயிட்டு நான் உட்காந்து என்ன வசதி கேட்டு ஒரு ஊட்டிங்களா தெரியுமா? அப்ப பேசுவாங்க. இப்ப பேச மாட்டாங்க. இப்ப உங்களுக்கு அலங்காரமா இருக்குது. அப்ப பேசுவாங்க பேரம் பேத்திங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தேவன ராஜ்யத்தை ஆமென் எங்க வச்சிருக்காங்க? அப்பா சிந்திக்காதம்மா, ரொம்ப சிந்திக்காத. நீ என்ன கவனிக்கா கவனிக்கா? வெரி குட். ரொம்ப கஷ்டம். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மலாம் தேவதாரு மரம் எங்க வச்சுக்கிறாரு? பர்வதத்தில் வைக்கிறாரு. நம்மளாம் கனி தருவோம். ஆமென். நம்மளாம் ஆசீர்வாதமா இருப்போம். அநேகம் வந்து நம்ம ஆறுதலுக்காக காத்திருக்கோம், நம்ம ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கோம்.
கொஞ்சம் புரிஞ்சுக்க. இந்த மாதிரி சில கிரிட்டிக்கல், அதாவது வித்தியாசமான எப்போ ஒரு வாட்டி வாசிக்கிறது வசனம்லாம் எனக்கு தெரியல, நான் என்ன பிரசங்கம் பண்றேன்னு எனக்கு தெரியல. 10 முறை இந்த பிரசங்கத்தை வாசித்து தான் 10 முறை கரெக்ஷன் பண்ணி 10 முறை அதை பேசி படிச்சு சும்மா அதை எடுத்துன்னு போறத வழிய இதெல்லாம் ஆல்ரெடி மைண்ட்ல உட்காந்துட்டு இருக்கிறது தான் பிரசங்கம் பண்றது. சும்மா கொண்டாட்டு எட்டு வந்து படிச்சுன்னு நினைச்சுக்காருங்க, படிச்சுருந்த உதாரணம் நடக்காது. இதை நாங்க அப்படியே ஃபுல்லா வாங்கி உள்ள போட்டுறோம் ஆல்ரெடி. அது 10 முறை மாத்தினே இருக்கும். ஒரு நாளும் அதுல சேஞ்சஸ் வந்துனே இருக்கும். வசனத்தை மாத்த மாட்டோம். அதனுடைய எது கொஞ்சம் சப்போஸ் இந்த மாதிரி முக்கியமாச்சுனாக்கா அது கீழே தாபரிக்கணும், அதை செப்பரேட் பண்ணிடுவோம். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதனால இந்த ஆளை செப்பரேட் பண்ணு, இவரை கொஞ்சம் பெருசு பண்ணு, அது முக்கியம் அப்படின்ற ஸ்டேட்டஸ் போனோம்னா மாத்தினே இருப்போம். மாத்தினே இருப்போம். அப்படி ஒவ்வொன்றா நம்ம சொல்ல வாட் இஸ் கிளைகள் சொன்னா உங்க பிள்ளைங்க, உங்க பேரை பேட்டிங்க, உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய நன்மைகள், உங்களுடைய இரக்கங்கள், உங்களுக்கு பின்வரும் சந்ததிகள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பெறும். உங்களுடைய கை, உங்களுடைய புத்தி, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய தரிசனம், உங்களுடைய சொப்பனம், இது ஒவ்வொரு கிளைகள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிரான்ச்சஸ், உங்களுடைய ஒவ்வொரு பிரான்ச்சஸ் மூலமாக உங்களுடைய பாடல், ஒருவேளை உங்களுடைய எழுத்து, உங்களுடைய பைபிள் வாசிப்பு, அல்லது நீங்க எழுதி வச்ச சாங் புக், அல்லது நீங்க போட்டு யூஸ் பண்ணிருந்த துணிமணிகள், நீங்க வச்சிருந்த வைரம், வைடூரியம், பொன் மணிகள், பல விதங்கள் இன்றைக்கு பலருக்கு வரும் சந்ததிகளுக்கு அது ஆசீர்வாதத்தையும் உங்க கிளையில உட்கார்ந்து ஆசீர்வாதம் உங்களுடைய விசுவாசத்தை பிரதிபலிக்கிறதுக்கு காரணமாக மாறிவிடும். எதுவுமே மறைக்கப்பட்டு போகாது. விசுவாசிகள் நல்லா புரிஞ்சுங்க, பரலோகம் இங்கதான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாஸ்ட் ஒரு வசனமா வாசிங்க. மேத்யூ 13:33. ಬಳಿಕ ಯೇಸು ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ರೊಟ್ಟಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಬೋಗುಣಿ ಇಟ್ಟಿಗೆ ಬೆಳೆಸಿದ ಉಂಡಿಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿದೆ. ಆ ಉಂಡಿಯು ಬೆಳೆಸಿದ ಉಂಡಿಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿದೆ. ಆ ಉಂಡಿಯು ನಾನಿದ ಹಿಟ್ಟನ್ನೆಲ್ಲ ಉಬ್ಬಿಸಿತು. ಆಮೆನ್. ಉಬ್ಬಿಸಿತು. ஹல்லேலூயா. படிச்சாங்க. நல்லா கவனிங்க. Now let me tell you a small, இந்த ஒரு விவரங்களை கொஞ்சம் சொல்றேன், கவனிங்க கொஞ்சம். ரொட்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம ரொட்டியில யாரும் ஈஸ்ட் போடுறதில்ல, போடுமா? அப்போ சோடா போடுறோமா? இவங்க சொல்ற ரொட்டி எதுனா பேக்கரியில செய்ய பிரெட், அதான் ரொட்டின்னு சொல்றாங்க. பேக்கரியில செய்யப்படுற அந்த ரொட்டிக்கு தான் இவங்க ரொட்டின்னு. நீங்க வீட்டுல செய்யற ரொட்டிக்கு ரொட்டி சொல்லிடுங்க, பேக்கரியில செய்யதான் உங்களுக்கு பேசுறாங்க. அந்த ஒரு மாவு எடுத்து பேசிட்டு அதுல வந்து ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா அப்படின்னு பண்ணுவோம். சும்மா நிக்நேம் வச்சுக்கிறோம். அது வந்து சோடியம் பைகார்பனேட். இது வந்து இந்த சோடியம் பைகார்பனேட் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட். இட் இஸ் நாட் an ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்னாக்கா இருக்கிற பொருள் அப்படியே வச்சிருக்கோம். ஆன்டி ஆக்சிடென்ட்னாக்கா இருக்கிற மாதிரி வைக்காதது, வேற விதமா காட்டுது. இட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட். சோ அதனால இந்த சோடியம் பைகார்பனேட் அதுல போட்டு மிக்ஸ் பண்ணி மாவை பிசைஞ்சு வச்சுட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் நீ டைம் கொடுக்க முடியுமோ அந்த டைம் பை எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சோடியம் பைகார்பனேட் வந்து அது எல்லாத்தையும் இருக்கிற இடம் தெரியாம வேற ஒரு உருவமாக பரலோக ராஜ்யம் உண்மை காட்டுறத பத்தி இங்க பேசுறது தானே ஒரு மாதிரி பெரிய ஆசீர்வாதமாக ஹல்லேலூயா. சோடியம் பைகார்பனேட் சின்ன பொருள் எவ்வளோ பெரிய மாவுல போட்டுனா எப்படி அது உப்பி பெருசாகும். பரலோக ராஜ்யமான சரீரம் கர்த்தருக்குள் அது மிகைப்படும். The kingdom of God has small beginning. ஒரு சின்ன ஸ்டார்டிங் தான், but it will increase
வந்து ஆர் the sodium bicarbonate உடைய ஒரு பகுதி வந்து மைக்ரோஸ்கோபிக் இன்சைட்ஸ். அது ஒரு மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும், ஒரு சின்ன துளி. ஆனால் அது ஒன்னோடு கலந்து வைக்கும் பொழுது இருக்கிற ஆளே பெருசமா இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்க, சின்ன கடுகடல் விதை பெரிய ஆலமரம். அது போல ஸ்மால் ஈஸ்ட், ஒரு தேவ ராஜ்யத்தை தேவ ஆசீர்வாதத்தை உடையதான ஒரு மனுஷனை எவ்வளவு தூரத்துக்கு அது மிகைப்படுத்தும்னா இமேஜினே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அது ஆண்டவர் அந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இமேஜினே பண்ண முடியாது. உன்னை அவ்வளவு தூரத்துக்கு காட்ட உயர்த்தி காட்ட முடியும். ஹல்லேலூயா. உன்னை அவ்வளவு தூரத்துக்கு பலப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. It can only happen through Holy Spirit. நம்மளுடைய முயற்சியால் ஆகாது, நம்மளுடைய திறமையால் ஆகாது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட தேவனுடைய கிருபையின் ஆவியானவர். Jesus domain started. இயேசுவுடைய ராஜ்யம் 12 சீஷர்கள தான் ஆரம்பிச்சிச்சு. உலகம் முழுவதும் நீங்க ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு சபை சொல்லிட்டு நம்மள மாதிரி அழுதாக்கிறவங்க கூட இப்போ வந்து பிரசவம் பண்ணி சபை நடத்துறாங்க. பாசிக்கல கதை இருக்குது. ஹல்லேலூயா. சான்சஸே இல்லை. நம்மெல்லாம் ஒரு ஆளா மதிக்கக்கூடிய ஆளாவும் இது இல்லை. ஆனா கர்த்தர் நம்மளால ஒரு சர்ச் நடத்துறாரு கொண்டுறாருன்னா இட்ஸ் தி ஈஸ்ட் ஸ்மால் Please understand. Number 2, the kingdom of God exerts its influence from within, not from without. தேவனுடைய ராஜ்யம் நல்ல காரியம், சுகமான காரியம், ஆரோக்கியமான காரியம், சந்தோஷமான காரியம், ஆறுதலான காரியம் இங்கிருந்து வருது. சொல்றோம் ஆண்டவரே நீ இறக்கம் என்ன தேவை? எங்கே இருக்காது, இங்கிருந்து தான் வருது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் இங்க தான் இருக்குது. Now you know the concept. தேவனுடைய ராஜ்யம் இங்க தான் இருக்கிறாங்க. இங்கிருந்து தான் எழுப்புதல் வர வேண்டும். இங்கிருந்து தான் ஆசீர்வாதம் வர வேண்டும். இங்கிருந்து தான் நன்மை வர வேண்டும். You don't expect from anybody. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் இங்க தான் இருக்குது. இங்கிருந்து தான் வெளியே வரணும். அதனால நான் என்ன ஒருத்தர் கனப்படுத்துங்க, ஒருத்தர் மேன்மைப்படுத்துங்க, ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் நம்ம கிட்டே இருக்குது. ஆமென். The internal change has external manifestation. நல்லா புரிஞ்சுங்க. internal change has external manifestation. உள்ளாய் நடக்கிற சின்ன வித்தியாசங்கள் வெளியிலே பெருசாய் தெரியும். ஹல்லேலூயா. நீ செய்கிற சின்ன தப்பா இருந்தாலும் சரி பெருசா வெளியில தெரியும். நீ செய்கிற நன்மையானாலும் சரி அது கர்த்தர் பெருசா வெளியே கொண்டாடுறார். இவர் ஒரு தேவ சமாதானம், இவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷன், இவர் ஒரு தேவ மனுஷன், இவர் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இவர் ஜெபிக்கிறவர், இவர் துதிக்கிறவர், இவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றத it will expose out. ஆனா எழும்புறது சின்னதா தான் உள்ளது எழும்பும். ஹல்லேலூயா. It's like sodium carbonate, small yeast, சின்ன பொருள். Thirdly, the effect of the kingdom of God will be comprehensive. Comprehensive சொன்னா ஒரு ரமேஷ் நகர்லயோ, ஒரு மாரத்தல்லையோ, இல்ல பெங்களூர்லயோ, இல்ல கர்நாடகாலயோ, இந்தியால அடக்கு வைக்கிறது இல்ல தேவராஜ்யம். தேவராஜ்யம் வந்து பரந்த மனசு, உலகம் முழுவதிலும் இருக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இங்கிருந்து ஜப்பான்ல இருந்து ஜெபம் பண்ணுங்க, உடனே சொகத்தை கட்டணும். Everybody believe. God's kingdom is not compact, it is comprehensive. World challenge. உலகத்துக்கு ஒரு சவாலான ஒரு காரியம், உலகம் முழுவதிலும் வியாபிக்கக்கூடிய ஒரு காரியம். It is comprehensive. And just as yeast works until the dough has completely risen, the ultimate benefit of the kingdom of God will be worldwide. Hallelujah. Hallelujah. பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுங்க. தேவனுடைய ராஜ்யம் என்றது என்ன? தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே நாம் இனிமே நாம் பிரதிபலிக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல சங்கடமா இருக்குது, அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க ப்ளீஸ். வாரம் வாரம் நல்ல காரியம் நடக்குது. தேவனுடைய ராஜ்யம் நம்ம தான். அது வேண்டாம். We are the kingdom of God. Kingdom of God எழுதுதுன்னா எனக்கு
நான் தான். இதை போயிட்டு ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் அவிசுவாசிகள் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அவங்க மதிப்பு வாஸ்தவே அவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஆவியான அதனால விசுவாசிகளோடும் விசுவாசிகள் சந்திக்கும் ஒரு நல்லடைய ஆறுதல் எடுப்பாங்க. அவிசுவாசிகளோட நீங்க சொல்லலாம், அதுக்கு அர்த்தம் புரியாத உங்களால கேவலப்படுத்துவாங்க. நான் தேவனுடைய ராஜ்யம், இந்த தேவனுடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எசேக்கியேல் சொன்னபடி, மத்தேயு சொன்னபடி இது ஆலமரமாகும். 60 வயசு 70 வயசு 80 வயசுக்குள்ள இது ஆலமரமாக மாறும். போதாத பட்சத்துக்கு பிள்ளைகளும் பேத்தியும் இன்னும் பாட்டனும் கூட்டணும் லெவல் போற அளவுக்கு இது ஒரு பெரிய மரமாக மாறிடும். அநேக சாட்சிகளே, அநேக நன்மைகளே, அநேக குடும்பங்களுக்கு ஆறுதலாகவும் கற்றுக் கொள்வோம். சோர்ந்து போகாதீங்க. எவ்வளவுதான் வரட்டும், எவ்வளவுதான். அதாவது யோசிப்பேன், இவ்வளவு வருஷத்துக்கும் நம்மளுக்கு சாதனை பண்ணி போதடாப்பான்னு முடியலையே. அவ்வளவு சிரமம் இருந்தது உலகத்துல, அவ்வளவு டார்ச்சர் இருக்குது, அவ்வளவு ஒரு சிரமம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டமா தான் இருந்தது. இதற்கு மத்தியில உங்களுக்கு மெசேஜ் கொடுத்து நான் ஆறுதல் அடைஞ்சிருக்கேன். உங்களுக்கு மெசேஜ் கொடுத்து நான் தைரியப்பட்டுறேன் தான் ஒவ்வொரு வாரம் நடந்திருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் அதுக்காக நான் சொல்றேன், உங்களுக்கு நேசிக்கும் நண்பர்களுக்கும் உங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க சொல்ல 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 உங்களுடைய உள்ள அப்படியே கொழுந்து தெரியும். தைரியம் எதையும் உள்ள வச்சு அமுக்காதீங்க. அது நாட்கள் எடுக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா வெளியே போடுங்க, இன்னொருத்தர்கிட்ட போடுங்க, சாட்சியை சொல்லுங்க. அது ஆசீர்வாதமா இருக்கும், பலமா இருக்கும்.